வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு. தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பிரதமர் மோடிய முதல்வர் விஜய் சந்திக்கிறது இதுவே முதல் முறை. இந்த சந்திப்பின் போது பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் விஜய்க்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சரும் பிரதமருக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றிருக்காரு. ஆனா இது வெறும் ஒரு சாதாரண வாழ்த்து பெறுகிற சந்திப்பா மட்டும் அமையல. தமிழ்நாட்டோட நலனுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியிடம் மிக முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வச்சிருக்காரு. முதலாவது விஷயம் ஒரு முக்கியமான நன்றி நவிழல். நெதர்லாந்து நாட்டுக்கு பிரதமர் பயணம் மேற்கொண்டிருந்த போது அங்கிருந்து வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்திருந்தார். தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தோடு தொடர்புடைய இந்த செப்பேடுகளை மீட்டு கொண்டு வந்ததற்காக பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு. இரண்டாவது கோரிக்கை மாநில வாழ்த்து பாடல் பற்றியது. அரசு நிகழ்ச்சிகள் தொடங்கும் போது மாநில வாழ்த்து பாடலை பாடுவதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் மூலமா பிறப்பிக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் வலியுறுத்தியிருக்காரு. மூன்றாவது தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சினை மேகதாது அணை விவகாரம். காவிரி ஆற்றுப்படுகை மாநிலங்களோட ஒப்புதல் இல்லாம கர்நாடகா அரசு மேகதாது அணை திட்டத்தை எக்காரணத்தை கொண்டும் செயல்படுத்த அனுமதிக்க கூடாது அப்படின்னும் இது சம்பந்தமா ஜல்சக்தி அமைச்சகத்திற்கும் மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மத்திய அரசு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்கணும் அப்படின்னும் ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காரு முதல்வர் விஜய். நான்காவது மீனவர்கள் நலன் மற்றும் உள்கட்டமைப்பு. இலங்கை சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 58 மீனவர்களையும் அவங்களோட 266 படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வானவழி அமைப்பு மையம் ஏவியேஷன் நெவிகேஷன் சென்டர் ஒன்றை அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கையையும் முதலமைச்சர் விஜய் முன் வச்சிருக்காரு. ஆக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த இந்த முதல் சந்திப்பிலேயே தமிழ்நாட்டின் கலை, கலாச்சாரம், உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகள் என எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான கோரிக்கை மனுவை பிரதமர் மோடியிடம் முதல்வர் விஜய் கொடுத்திருக்காரு. தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் அலையோடு ஆட்சியை பிடித்த முதல்வர் விஜயின் இந்த டெல்லி பயணம் மத்திய மாநில அரசுகளின் உறவில் அடுத்த கட்ட நகர்வா பார்க்கப்படுது. இந்த சந்திப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் விஜயோட இந்த 4 கோரிக்கைகள் பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாயவளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.